பின்வரும் தரவுகளில் இடைப்பெருமானத்தை காண்க. சரியானே? இடைப்பெருமானத்தை காண்க. இப்படி தரப்படுது பெருமானங்கள். எக்ஸுங்கிறது பெருமானத்தை எக்ஸ் சொல்லுவாங்க. மீடு இந்த மாதிரி தரப்பட போகுது. சரியா பிள்ளைகள்? இப்ப ஃபார்முலா என்ன வடிவா வழங்கணும். இது எக்ஸ் நிறைய பாருங்க எப்படி செய்யறங்கிற வடிவா பாருங்க. இது எக்ஸ் பெருமானம் தரப்படுது. மீடு நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு கொண்டுதான் இந்த கேள்வி எல்லாம் செய்யணும். வடிவா வழங்கணும். இந்த ஃபார்முலா எக்ஸ் பார் சமன் சிக்மா எஃப் எக்ஸிங்கிள் சிக்மா எஃப். இதான ஃபார்முலா. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா இடை இருந்துச்சுன்னா ஒரு தரவு இப்படி கேள்வி ஒன்று வரல. இது ரெண்டையும் தருவான். இது தருவான் தாரட்டையில இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். அப்படின்னா நீங்க பாடமாக்கி வச்சுக்கணும். சரி, அப்ப நமக்கு என்ன தேவை வடிவா வழங்கணும் பிள்ளைகள். சிக்மா எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ்ங்கிறது ஒன்று தேவை. எக்ஸ்ன்னு அறிக்கை பாருங்க பிள்ளைகள். எஃப்ன்னு அறிக்கை என்ன செய்யணும்னா இதை 1 தர 21 21 2 தர 30 60 அப்படின்னா எஃப்எக்ஸ் என்ன செய்யணும்டா இதையும் இதையும் பெருக்கி எழுதணும். அப்படி எவ்வளவு பாருங்க. 1 தர 21 21 2 தர 30 60 3 தர 28 84 4 தர 40 160 இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பெருக்கணும். இது எஃப்எக்ஸ். இது எஃப்எக்ஸ் வழியா வழங்கணும் பிள்ளை. இது எஃப் பெருமானம் என்னன்னு குறியீட்டுல வரும். எக்ஸ் கொண்டு என்ன இருப்ப விடத்தை சிக்மா எஃப் எக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா கூட்டுத்தொகை வந்துகிட்டு விடுத்து வரப்போ சிக்மா எக்ஸ் இவ்வளையும் கூட்டி போடும். எஃப் வந்தா இந்த கூட்டுத்தொகை புலவும் என்ன வரப்போகுது சிக்மா எஃப் சமன் படுத்தவர். இப்ப நாங்க பார்க்க போறோம் ஃபார்முலா எஃப்எக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது சிக்மா எஃப் சிக்மா எஃப்எக்ஸ். நாம என்ன செய்யணும்னு சொன்னா இதை இந்த மாதிரி காணும். கூட்டுத்தொகையை காண்றோம். நரி கூட்டுத்தொகை கண்டு கொண்டு மீடுற என்ன கூட்டும். மீடுற கூட்டினா 300 வரும். அப்ப 1716 300 சமன் 5.2 வந்துகிட்டு 5.2. சரியா பிள்ளைய? யாருக்கும் விளங்காடி எடுத்து மற்றது ஆகாரம் இதுல என்ன வரப்போகுது சொல்லுங்க பாப். ஆகாரம்னா மீடரனுடைய அதிகூடிய பெருமானம். மீடரனுடைய அதிகூடிய பெருமானம் என்ன பாருங்க 57. ஆகாரம் என்ன வரப்போகுது பிள்ளைகள் 57. சரியா பிள்ளையா? பிள்ளையா இந்த மாதிரி செய்யறேங்க. இப்ப தலையங்க போட்டுங்க. தொகுதிகளாக்கப்படாத அல்லது கூட்டமாக்கப்படாத மீடுகளின் பெறணும். கூட்டமாக்கப்படாத மீடுகளின் பெறணும். வெளிக்கொள்ளுங்க. கீழ்வரும் பரம்பலுக்கு கீழ்வரும் மீடுகளின் பரம்பலுக்கு இடையம் ஆஹா என்பவற்றை காணும். சரியா பிள்ளை? இப்ப பார்ப்போம். உதாரணமாக கிளியரா விளங்குன்னு பார்ப்போம்னா உதாரணமாக பார்ப்போம். தேங்காய்களின் எண்ணிக்கை 2 3 4 5 6 7 8 கணக்கு போடப்பட போகுது. தேங்காய்களின் எண்ணிக்கை தென்னை மரங்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி வரும். தேங்காய்களின் எண்ணிக்கை தென்னை மரங்களின் எண்ணிக்கை
ஒரே அட்டவணையில எல்லாம் செய்யணும். இப்படியா விளங்கும். ஒரே அட்டவணையிலான் நீங்க எல்லாம் காணும். இப்படியா விளங்கும். சரி, தேங்காய்களின் எண்ணிக்கை, தென்னை மரங்களின் எண்ணிக்கை பாருங்க. இப்ப இதுக்கு வந்துகிட்டு இப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். பரம்பல் இப்படி போட்டி மாதிரி போட்டா சரி. இப்ப நாங்க இடை காண்போம். தேங்காய்களின் எண்ணிக்கை தான் எக்ஸ். இது வந்து தென்னை மரங்களின் எண்ணிக்கை எஃப். உதாரணமாக ஒரு குறித்த தென்னை மரங்கள் எண்ணிக்கை சொல்லி போட்டு அதுல பிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை சொல்லுவாங்க. உதாரணம் கருத்து நடுவடியா வழங்கணும். அதை புறவு சரி. முதல்ல கேள்வியில் நம்ம வழியா வழங்கணும் பிள்ளைகள். எக்ஸ் பார் சமன் இடை சமன் சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் சிக்மா எஃப். சரி, சிக்மா எஃப் போறது கொண்டுதான் என்று போடுவாங்க. சில நேரம் கேபிட்டல் என்று போடுவாங்க. எல்லாம் கொண்டுதான். அதாவது என்ன, சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் என் இந்த மாதிரியும் போடுவோம். ரெண்டு கொண்டுதான். சரி, எழுதி கொடுங்க. இதை முதல்ல எழுதி கொடுங்க சைட்ல. Sir, excuse me. Sigma fx இன்கள் என்னதான் இது? சிக்மா எஃப் எக்ஸ் பார் சமன் இடை சிக்மா எஃப் எக்ஸ் சிக்மா எஃப் எழுதலாம். சிக்மா எஃப்க்கு சரியா ஸ்மால் என் போடுவாங்க, கேபிட்டல் என் போடுவாங்க. அதாவது சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் என் போடலாம், கேபிட்டல் என் போடலாம். எல்லாம் உண்டு. சிக்மா எஃப் போடலாம் அல்லது என் போடலாம். ரெண்டும் உண்டு. ஓகே சார். இப்ப பாருங்க பிள்ளைகள், நீங்க இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ல படிக்கிறது என்னன்னா முதல் ஃபார்முலாவை தான் பார்க்கணும். ஃபார்முலாவில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கண்டு போனேன். சரி, முதலாவது என்ன தேவை எங்களுக்கு? சிக்மா எஃப் தேவை. சிக்மா எஃப் என்ன? மீடனுடைய கூட்டுத்தொகை. எஃப் இருக்கு, இதான் எஃப். இதனுடைய கூட்டுத்தொகை எப்படி வழங்கணும் பிள்ளைய? சிக்மா எஃப் என்ன வரப்ப கூட்டினா இப்ப எங்களுக்கு தெரிய பாருங்க. 6 14 24 28 30 31 சரியா பிள்ளைகள்? 31. அடுத்த எங்களுக்கு என்ன தேவை? அடுத்து என்ன தேவை பிள்ளைகள்? கரெக்டாக யாரோ கரைக்குது, வீட்டை கரைக்கிறது 12:37. பிள்ளைய அன்மீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டை கரைக்கிறது இங்கே வருதுல. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க. இப்ப என்ன தேவை பாருங்க. எவ்வளவு பாருங்க. இப்ப நமக்கு என்ன தேவை பாருங்க. எக்ஸ் பார் சமன் சிக்மா எஃப். சிக்மா எஃப் 100. அடுத்து என்ன தேவை? எஃப் எக்ஸ் தேவை. முதலாவது எஃப் எக்ஸ் தெரிஞ்சா கூட்டிட்டா சிக்மா எஃப் எக்ஸ். சரியானே? இப்ப நான் இதாளி என்ன வரப்போகுது? எஃப் எக்ஸ் காணும். என்ன வரப்போகுது? 2 2 4 4 3 12 4 8 32 50 50 4 24 7 2 14 8 தர உண்டு. சரியா பிள்ளைகள்? இப்ப எஃப் எக்ஸ் என்ன தெரியும்? எஃப் எக்ஸ் தெரிஞ்சா கூட்டினா என்ன வரப்போகுது? சிக்மா எஃப் எக்ஸ். சிக்மா எஃப் எக்ஸ் 8 8 மட்டும் 16 18 20 24 2 மீட்டர் 2 மட்டும் 3 6 11 13 14. சரியா பிள்ளைகள்? பிள்ளையா சரியா? சரி. இப்ப எங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ங்கிறது தேங்காய்கள் எண்ணிக்கை எக்ஸ். சிக்மா எக்ஸ் தேவையா? சிக்மா எக்ஸ் தேவைண்டா இதை கூட்டிட்டா வரும். சரி, அது தேவையில்லை எங்களுக்கு. வடியா வழங்கணும். தேவைண்டா பார்க்கணும். நாம இப்ப பாருங்க வடியா வழங்க. எக்ஸ் பார் சமன் நீங்க சைட் எழுதுங்க. என்ன நான் இடமில்லா கலைஞர் எழுதுங்க. நீங்க கீழ் எழுதுங்க. சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் சிக்மா
144 கீழ் 31 பிரிச்சொன்னே வரைக்கும் பாருங்க கால்குலேட்டர்ல. 4.64 4.64 சரியா பிள்ளைகள்? மற்ற விஷயம் என்னன்னு சொன்னா வடிவா விளங்கணும். நான் சொல்றது இது ஒரு வரும் செய்யல இல்ல, 100க்கு 100 வரும் திருப்பி திருப்பி சொல்றேன். முதலாவது ஒரு கேள்வி கேட்டா இடை கேட்பாங்க. சரியானே? இடை கேட்பாங்க, இல்லாட்டி கூட்டல் இடை கேட்பாங்க, அல்லது சராசரின்னு கேட்பாங்க. எல்லாம் உண்டு. சரியானே? உங்களுக்கு வேணும் நோட்ஸ் இடை, கூட்டல் இடை, சராசரி 3 முறை சொல்லுங்க. இல்லாட்டி எளிய கூட்டல் இடை அந்த அந்த கேள்வியை பொறுத்து வரும். நாளை எளிய கொடுக்க வேண்டாம். இடை அல்லது கூட்டல் இடை இந்த மத்த நாங்க பாக்குறோம் இல்லையே, அல்லது சராசரி அல்லது எளிய கூட்டல் இடை. எளிய கூட்டல் எளிய தரவுகளுக்கு வரும். சரியானே? இப்ப நீங்க பார்க்கணும் வந்துட்டு எங்களுக்கு இந்த இடை தரப்படுது 4.64. கேள்விய வடிவா பார்க்கணும். இங்க பாருங்க என்னது வந்துட்டு சராசரி பெருமானம். சராசரி என்ன புள்ளியில் இது? சராசரி தேங்காய்களின் எண்ணிக்கை. தேங்காய்களின் எண்ணிக்கை எப்போதும் என்ன? முழு எண் பெருமானம். எப்போதும் வந்துகிட்டு முழு எண் பெருமானம். அப்ப நாம என்ன செய்யணும்? இது அண்ணளவாக 5ங்கிற விட எங்களுக்கு கிடைக்கும். அண்ணளவாக 5ஓட கூட கொடுத்தீங்கன்னா 4 சொல்ல உனக்கிட்டா விளக்குதா? அப்ப இப்படி வார பெருமானங்களை இதுக்கு அண்ணளவா. உதாரணமாக மனிதர்கள் எண்ணிக்கை அது முழுவன் பெருமான், விமானங்கள் எண்ணிக்கை முழுவன் பெருமான், இப்ப உதாரணமாக மரங்களின் எண்ணிக்கை முழுவன் பெருமான், பறவைகளின் எண்ணிக்கை. ஆனா ஒரு கேள்வியில உதாரணமாக இலாபம் கண்டுட்டான். இலாபம் கண்டுச்சுன்னு சொன்னா உதாரணமா சராசரி வந்துகிட்டு வருது 15.37. 15.37 என்ன? 15 ரூபாயும் 37 சதம். அது தசத்துல வரலாம், அந்த ருபீஸ்ல வராதுகள் வர கேள்வி சொல்ல வழங்கிட்டா. அப்புறம் உங்களோட நோட்ஸ் உங்களுக்கு பிக்கா தேவைப்பட்ட விஷயத்தை வெளிக்கொள்ளும். வார விடைகளை அண்ணளவாக்கம் எதுக்கு செய்யணும்? இப்படி முழுவன் பெருமானத்துல வராது. என்ன? தேங்காய்களின் எண்ணிக்கை, மனிதர்களின் எண்ணிக்கை, பறவைகளின் எண்ணிக்கை, சப்பாத்துக்களின் எண்ணிக்கை, இதெல்லாம் முழுவன் பெருமானம். சரி பிள்ளைகள், எதுக்கு தசத்துல வரணும்? விட இப்ப எடுக்கட்டா இல்ல இலாபம், சம்பளம், அப்ப அது தசத்துல வரும். அதான் விட தசத்துல வச்சுதான் கொடுக்கும் நீங்க விட. சரி விளங்கிட்டா? கிளியரா இப்ப நான் சொன்ன விஷயம் சரியா? இதுல எல்லாம் குழம்பப்படாதீங்க. சரியானே? அதுல தேவைப்பட்ட விஷயங்களை நீங்க உங்க நோட்ல எழுதிக்கணும், உங்க நோட்ஸ். சரியானே? இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர. இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க இந்த விடைய விளக்கணும். கேட்டாலும் விளக்கு ரெண்டு கேட்டாலும் சரியா, கேட்காட்டியும் சரியா, சும்மா 2 லைன்ல ஒரு வசனம் விளக்கு. என்ன மொத்தம் எத்தனை? 31 என்ன? 31 என்ன? தென்னை மரங்களின் எண்ணிக்கை என்ன? மொத்தத்தை முதல் சொல்லணும். படியா விளங்கணும் பிள்ளை. நான் சொல்ல வரேன் 2 விஷயம் வரணும். மொத்தம் வரணும் முதல். சரியானே? 31 தென்னை மரங்களில் இருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் சராசரி பெருமானம் 5. இந்த 5ங்கிற விட சொல்லணும், மொத்தம் சொல்லணும். சொல்லணும். இந்த 2 விஷயமா அதுக்குள்ள வரணும். வெளியே இதை எழுதிங்க. அவளே கொஞ்சம் வெளியே போல குயிக்கா. அவே கேள்வியில விளக்கு கண்டு கேட்டாலும் உங்களுக்கு கேட்காட்டி நீங்க கட்டாயம் இதை எழுதணும். விளக்குங்க அதாவது என்ன விட என்னன்னு எழுதணும், என்னன்னு சுருக்குமா. சரியா? விளக்கு கண்டாலும் அதான் விளக்கம். விளக்கு சும்மா கேட்டாலும் இடையே காணண்டா நீங்க அதை 2 வரிசையில 2 விஷயத்துல எழுதிக்கணும் வருஷனுக்கு. சார் அந்த வசனத்தை இருக்கா திருப்பி சொல்லுவீங்களா? அதான் சொல்றேன், நான் இதை எழுதி முடிக்கும். நான் சொல்லுவேன் இதை முடிங்கல்ல.
கதைக்கிற கேக்குதா? ஓம் சார் கேக்குது சார். கேக்குதா? கேட்டா சொல்லுங்க. கதைக்கிற கேக்குன்னா கேட்டா சொல்லுங்க. சரியானே? கொஞ்சம் பெரிய அழியிடுங்க. சிக்மா எஃப்எக்ஸ் இன்கிள் சிக்மா எஃப் 144 கீழ் 39 4.64 எக்ஸ் பார் சமன் 5. முடிஞ்ச பிள்ளை சரியா பிள்ளை? கொஞ்சம் குயிக்கா எடுங்க அப்படியே ஓம் சார் கதைக்கிறது. முடிஞ்சு சார். இல்லாட்டி நாம மட்டுமே பிடித்தல, இல்லாட்டி நான் மட்டும் அந்த உங்களுடைய அந்த போட்டிக்கிறத மட்டும் சொல்லி போட்டு விட்டு போகலாம். நான் எனக்கு லேசி அப்படி மினக்கிறது வந்துட்டு இது சரியான டைம் வேஸ்ட் வந்துட்டு இப்படி மினக்கிறது. உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு மினக்கிறேன். நீங்களும் ஒன்று சொல்றீங்களா இல்லை கதைக்கிறீங்க இல்லை? முடிஞ்சு சரியானே? இப்ப நீங்க ஒரு டேபிள் நான் செய்யணும் பிள்ளைகள் வடிவமைக்கணும். இப்ப எழுதுற விஷயம் பார்க்கணும். முதலாவது என்ன மொத்தத்தை சொல்லணும் பிள்ளைகள் 31 அதை சொல்லணும். 31 தென்னை மரங்களில் இருந்து எழுங்க. 31 தென்னை மரங்களில் இருந்து மொத்தத்தை முதல் சொல்லியாச்சு. 31 தென்னை மரங்களில் இருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் சராசரி எண்ணிக்கை 5 ஆகும். சரியா? 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட பிக்கிறேன் 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் சராசரி என்ன சொல்ற சராசரி பெருமானம் 5 ஆகும். சரியா பிள்ளை? சரியா? சரியா? கடும் கஷ்டமா இருக்கு. நீங்க ஒருத்தர் சொல்றீங்க இல்லையா இப்படி படிக்கிறது மகா கஷ்டம். உங்களுக்கு லேசுக்கு நான் படி தந்தா எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. சரியானே? அடுத்தது இடை காணணும். இடை காணுன்ற பிள்ளைகள் முதலாவது திரள் மீடுதல். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். திரள் மீடுதல் என்ன C.F ஞாபகம் எப்படி எழுதுறேன் பார்க்கலாம். முதல்ல இந்த 2 அப்படியே போக இது 14 24 28 30 31. சரியா பிள்ளைகள்? வட்டிவா விளங்குங்க. நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு உதாரணம் அந்த 2 என்னத்தை குறிக்கிதுங்க. 2 சொல்ல போறது என்ன 2 மரம் வடிவம். 2 மரத்துல இருக்கிற தேங்காய்கள் எண்ணிக்கை என்ன 2 விளங்குதா பிள்ளைகள்? சரியா? இப்ப இந்த லைட் பிளிங்க் பண்ணுது. சரியா பிள்ளைகள்? 2 வழியா விளங்கிட்டா என்னன்னு அடுத்த இந்த 6 என்னத்தை சொல்லுது பிள்ளைகள் வழியா விளங்கு பாருங்க. என்னன்னு சொன்னா பாருங்க. இங்க 2 இங்க மிச்சம் என்ன இங்க 2 தடவை மிச்சம் என்ன பிள்ளைகள் 4ங்கிறது என்ன 3 தடவை 4 3 3 3 3 இந்த மாதிரி. அப்ப முதலாவது பெருமானம் கேட்டா என்ன வரப்போகுது 2 அப்படியே விளங்கும். 2வது பெருமானம் 2. சரியா பிள்ளைகள்? அடுத்த பெருமானம் 3வது வந்துடும். போட் விளங்க இல்லையா? ஓம் சார். இப்ப சரியில்லையா? இன்னும் தெரியலையா? சரியானே? அப்ப வட்டியா விளங்கணும். முதலாவது பெருமானம் என்ன தேங்காய் எண்ணிக்கை 2. 2வது மரத்திலையும் பறிக்கப்பட்ட 2. 3வது மரம் எங்க வரப்பு பாருங்க. இதுக்குள்ள வரப்பு 3வது 4வது 5வது 6வது 4. இது என்ன 4 சொன்னா 3 3 3 3 தேங்காய்கள் எண்ணிக்கை 4 தடவை இடம் பெற்று. அப்ப என்ன வரப்போகுதுன்னா 3 3 3 3. அப்ப வடிவ விளங்க பிள்ளை இதான் கிளியரா விளங்கணும். முதலாவது 2 சரியானே? 2வது 2. 3வது என்ன இது முதலாவது 2வது. அப்ப டக்குனு இதுல 2 இதுக்கு 2 இதுல போயிடும்.
அப்படின்னா என்ன இதுல வாரது என்ன இதுக்குள்ள 6க்குள்ள வாரது என்ன மூணாவது 4வது 5வது 6வது. சரி எவ்வளவு பிள்ளைகள் எல்லாம் 3 சரி எவ்வளவு விளங்க இல்லையா? விளங்கல சார். இது வந்துட்டு என்ன திரள் மீடுவன் 2 சொல்றது வந்துட்டு என்ன கருத்துட்டா என்ன தேங்காய்கள் இன்னைக்கு 2 மரம் இருக்கு. 2 மரத்துல என்ன வரப்போகுது 2 விற்குது. சரி எவ்வளவுதா 2 மரம் இருக்கு. அதுல 2லயும் 2 விற்கப்படுது. சொல்ல நடக்கும் சரியா? நீ அப்ப சொல்ல விளங்குதா? ஆம் சார். 2 தென்னை மரங்கள்ல இருந்து விற்கப்பட்ட தேங்காய்கள் 2 மரத்துல இப்ப ஒரு 50 மரத்துல தேங்காய்ஞ்சா இதுல ஒவ்வொன்றையும் 2 மரத்துல 2 கிடைக்கும். சரி அடுத்தது இந்த 4 சொன்ன என்ன இருக்கு 4 மரத்துல 3 கிடைக்கும். சொல்ல விளையுதா? இந்த 8 மரத்துல 4 4 4 4 4 4 8 மரத்துல தேங்காய் கிடைக்கும். 10 மரம் உண்டா 10 மரத்துல 5 5 10 மரத்துல கிடைக்குது. சொல்ல விளையுதானே? அப்ப இந்த திரள் மீனுக்குள்ள வார்த்தையில கூட விளங்கணும் என்ன இந்த 2 போல போட்டு 2 சொன்னா தேங்காய்கள் எண்ணிக்கை தந்து போடுவாங்க. இந்த 2 வச்சு கொண்டு என்ன 2 மரத்துல கிடைக்கும் 2 தேங்காய். அடுத்த பவர் நாங்க பார்க்க வந்து இந்த 4 என்ன இந்த 4 வந்துகிட்டே 4 மரத்துல 3 கிடைக்க போகுது. அதை எப்படி கிடைக்கும் அந்த திரள் மீனுக்குள்ள எப்படி வருதுன்னா முதலாவது மரத்துல 2வது மரத்துல கிடைச்சது என்ன அடுக்கிற வாரம் 3வது 4வது 5வது 6வது அது 3 இந்த மாதிரி 4 பேர் அங்கல வரப்போகுது. அப்படின்னா திரள் மீடுவன்ல வந்துட்டு பார்க்கணும் என்னன்னா இப்போ வந்துகிட்டு அதாவது அந்த பெருமானத்தை தந்தோடனே அதுல நம்ம இது எதுக்குள்ள இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இதுலயும் இது வந்து 16 சொன்ன என்ன இருக்கு பிள்ளைகள் அப்படியே முழங்கணும் என்ன 2 இருக்கு. அடுத்த 3 இருக்கு. மிச்சம் என்ன வர போகுது 7ல இருந்து 14 மட்டும் இது இந்த 4 கிடைக்கும். 7ல இருந்து 14 மட்டும் தானே 7ல இருந்து 14 மட்டும் 4 கிடைக்கும். சரியா? 7ல இருந்து 14 மட்டும் 4 கிடைக்கும். சரியா? 7ல இருந்து 14 மட்டும். சரினே 7வது 4 தான் 8வது 4 தான் 9வது 4 தான் 10வது 4 தான் 11வது 4 தான் 12வது 4 தான் 13வது 4 தான் 14வது 4. அப்ப அதே மாதிரி 15ல இருந்து இது வந்து இதுக்குள்ள 15ல இருந்து 24வது மட்டும் 5 கிடைக்கும். 24ல இருந்து 25ல இருந்து 28 மட்டும் 6 கிடைக்கும். விளங்குதானே உங்களுக்கு நான் சொன்னது? சரியா பிள்ளைகள்? கிளியரா இப்ப நான் சொல்றது? சரினே அந்த விஷயத்தை நீங்க முதல்ல நல்லா கிளியராக விளங்கிடுங்க. சரினே இப்ப நாங்க முதலாவது ஃபார்முலா போகணும். சரினே முதலாவது ஃபார்முலா போறோம் பாருங்க. விடயம் சமன் என்ன ஃபார்முலா நாங்கள் பார்க்க போறோம். 2 ஆவது எண் பெருமானம் என்ன எத்தனை புள்ளி எண் சமன் 31 எண் வந்துகிட்டு சார் போட் கிளியர் இல்லாம இருக்கு சார். இது நமக்கு இப்படி செய்யற கஷ்டம் வந்துட்டு இருக்கிறது. நான் ஸ்கிரீன்ல வச்சு அப்படியே விளங்கப்படுத்தி போட்டு போறதான் சரி. வேற இதுக்கு இப்படி செய்யறது கடன் கஷ்டமா இருக்கு. அதுல போட்ட விஷயத்தை நீங்க விளங்கி எடுக்கணும். இல்ல சார் லைட் தான் சார் பிரச்சனை. கஷ்டமா இருக்கு இப்படி செய்யறது. அதுல இருக்கிறது சும்மா வாங்கி போட்டு போறதா அப்படிதான் மற்ற படிப்பிக்க நான் இப்படி படிக்கலாம் எனக்கு ஈஸியா படிக்கின்ற இப்படி போல செய்யறது இல்லை. அதுல பல பிரச்சனைகள் வருது. ஏண்டா அந்த வைஃபைல சிக்னல் வீக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இப்படி ஒயிட் போர்டு கொடுக்குற டைம்ல அதை இழுத்து எடுக்கிறதுக்கு டைம்ல கிளியர் இல்லாம இருக்கு சில. சரியா? இப்ப பாப்ப நான் வந்துகிட்டு இது விளங்கலையா நாங்களே எண் சமன் 31 விடயம் சமன் எண் சமன் நீங்கள் 2 ஆவது எண் பெருமானம். இந்த இதை விட நல்லா ஒயிட் போர்ட்ல மார்க்கரும் எழுத முடியும். அதான் பிரச்சனை. விளங்கு சார். மற்றவங்களுக்கு என்ன மாதிரி சார் அந்த எழுதுற கொஞ்சம் மங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கு சார். மத்தபடி நீங்க எழுதுறல அன்னிட்டு இதுல பிரச்சனைனா நாங்க
ஏற்கனவே இதுக்குள்ள உதாரணம் ஏற்கனவே அந்த இதுல நான் அடிச்சு அந்த அனுப்பினதுல இல்ல அமெரிக்கா ஆஹா உங்களுக்கு சரி சார். அது வந்துகிட்டு நான் இப்ப சொல்லிட்டு போற டைம் நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்க. சும்மா இருக்கிற டைம்ல விளங்குது இல்லைன்னா ஒன்றும் விளங்கு இல்லைன்னு நானும் காய்ச்சிட்டு போட்டு டக்கு டக்குன்னு சொல்லி போட்டு போகலாம். எனக்கும் அப்படி படிப்பிக்க தெரியுமா இருந்துகிட்டு சும்மா இல்லை. உங்களுக்கு நல்ல விளங்கணுன்றதுக்கு வந்து நான் வைட் போர்டுக்கு போறேன். ஓம் சார். நல்ல அதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். ஓ சரிண்ணே. இப்ப முதலாவது ஆகாரம் அதாவது எண்ணிக்கை வந்துகிட்டு சொல் சிக்மா எஃப் என் உடைய விளங்கணும். என் சமன் சிக்மா எஃப் முதலாவது அழிக்கணும். என் சமன் சிக்மா எஃப் அது சமன் 39. சரிண்ணே. அடுத்த இடையம் சமன் சரிண்ணே. ஃபார்முலா என்னன்னு சொன்னா என் சக ஒன்றிங்கு 2 ஆவது எண் பெருமானம். இப்ப என்னது சில 31 சரியா பிள்ளைகள்? என்னது சிலவா 31. 31 சக 1 32 ரெண்டால பிரிச்சா 16 ஆவது எண் பெருமானம். விளங்கிட்டா பிள்ளைகள்? 16வது எங்க இருக்கு பெருமானம் சொல்லுங்க அப்பா. திரள் மீட்டர் தான் நீங்க பார்க்கணும் அந்த டைம். 16வது எங்க இருக்கு பாருங்க. 5 வரும். எந்த திரள் மீட்டர் எது வருதுன்னு பாருங்க. 16வது திறன்முறையில 24க்குள்ள வரும். 24க்குள்ளவர் பாருங்க. 14 தாண்டின எல்லாம் இதுக்குள்ளாம 15வது இதுல 16வது இதுல 17வது இதுல 18வது இதுல 19வது 20வது 22 23 24 மட்டும் இதுக்கு வரும். இதை பொறுத்தவரை என்ன வரப்போதும் 7 8 9 10 11 12 13 16 இந்த மாதிரி வரும். சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரி வடிவா வழங்கணும். அப்ப வார விட என்ன 16வது 24க்குள்ள வார விட 5ங்கிற விட எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இடையில் சம 5 வடிவா வழங்கணும். சரிண்ணே. வெளியே முதலாவது என் சமன் சிக்மா எஃப் சமன் 31. என்ன பிள்ளைகள் போடுறீங்க நீங்க? சொல்ல என்ன இந்த கதைங்க உள்ள எனக்கு அந்த பிடிஎஃப் அந்த இது போடுவது மெசேஜ் உண்டு என்னென்ன கதைங்க. சரியா? விட எங்களுக்கு 5ங்கிற விட கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? ஓம் சார். இப்ப இதை என்ன மாதிரி விளக்குன்னு சொல்ற பாருங்க. அப்ப எப்படி சொல்லணும்? முதல்ல மொத்தத்தை சொல்லணும். முதல்ல மொத்தரு தேங்காய் தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் அதுபோல 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் என்ன சராசரி நடுப்பெருமானம் என்ன சொன்ன வந்துட்டு நடுப்பெருமானம் 5. சரி விளங்கிட்டப்ப விளங்குதப்ப எப்படி எழுதுங்க? 31 மொத்தத்தை சொல்லணும். 31 தென்னை மரங்களிலிருந்து இதே மாதிரி தான் எளிய தர ஒழுக்கம் எல்லாத்துக்கும் சொல்லி வேஸ்ட் பண்ணலான்னு தான் உண்டுக்கு ஒழுங்குபடுத்துறேன். அதுக்கு நான் ஒவ்வொரு உண்டுக்கும் இப்படி செல்ல மாட்டேன். நீங்க இனி விளங்கினா சரி. 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் நடுப்பெருமானம் 5 ஆகும். சரியா? சரியா பிள்ளை? இப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நான் என்ன செய்யறது விட பிள்ளை சும்மா உங்களுக்கு இவ்வளவு இந்த பிள்ளை பிரச்சனை வருதுன்னு காட்டுறேன். இப்ப நோட்னு போட்டுக்கணும். இந்த கேள்வி குறிக்கல சும்மா எழுதணும். நோட்டுன்னு போட்டுக்கணும். எவ்வளவு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு காட்டுறேன். நோட். இப்ப உதாரணமாக நீங்க கண்டிருக்கீங்க விட உதாரணமா வருது விட வந்துகிட்டு எப்படின்னா வச்சுக்கொள்ளுமே. இப்ப 8.5 ஆவது எண்
பெருமானம் 8.5 ஆவது எண் பெருமானம். இதை காண்றது எப்படி காணலாம் பிள்ளைங்க? நாங்க பார்த்தேன் 8.5 என்ன செய்யலாம்? 8ஆவதையும் 9ஆவதையும் கூட்டி 2ஆல பிரிக்கலாம். என்ன அப்படியும் ஒரு முறை பார்த்தோம், இன்னும் ஒரு முறை பார்த்தோம். சரியா? சொல்ல விளங்குதா? 8.5ஆவது எண் பெருமானம் எங்க வரப்போகுது? இதுல வரப்போகுது. சரிண்ணே? அப்ப நாம வழியா விளங்கணும். 8ஆவது இதுல அண்டிக்கும் 9ஆவது இதுல அண்டிக்கும். என்ன 8ஆவது என்ன 4, 9ஆவது 4. 2ஐயும் கூட 2ஆல பிரிச்சா வார விட என்ன 4 தான் கிடைக்க போகுது. சொல்ல விளங்குதா? இப்ப கிளியரா? இந்த ஃபார்முலால போனாலும் பிரச்சனை அதுலயே. சரியா? அப்ப நாம அந்த மத்த இதை வச்சு பார்க்கலாம். என்ன 8ஆவது எண் பெருமானம் சக 9ஆவது எண் பெருமானம் கீழ் 2 வெளிக்கோள். 8ஆவது எண் பெருமானம் சக 9ஆவது எண் பெருமானத்தின் கீழ் 2. அப்படி என்ன வரப்போகுது? 8.5 வந்து சார் 8.5 வந்து இந்த கேள்வியில சும்மா அப்படி விட வந்தா எப்படி செய்யறேன்னு காட்டணும். நம்மட கேள்விக்கு வரலையா அது? சரியா? சொல்ல விளங்குதா? ஆமா ஆமா நான் இப்ப நோட் சும்மா சொல்றேன். 8.5 என்று 5 ஆவது பெருமானம் என்று வந்துச்சுன்னா எப்படி செய்யறேங்கிறத காட்டணும். 8.5 உதாரணமாக 10.5 15.5 வந்து சரியானே? சொல்ல விளங்குதா? ஆமாம் சார். அப்ப நான் 8.5ஆவது எண் பெருமானம் எழுங்க. 8ஆவது எண் பெருமானம் சக 9ஆவது எண் பெருமானத்துக்கு 2 வெளிக்கொள்ளும். 8ஆவது எண் பெருமானம் சக 9ஆவது எண் பெருமானத்துக்கு 2. அப்ப 8ஆவது எண் பெருமானம் என்ன வரப்போகுது? இதுக்குள்ள வரப்போகுது. 9ஆவது இதுக்குள்ள வரப்போகுது. அப்ப என்ன வரப்போகுது? 4 அதுக்கு விட என்ன 4 சக 4 கீழே 2. அப்ப என்ன 8 கீழ் 2 வார விட 4. அடுத்தது இப்படி ஒன்று வந்துட்டு இப்ப நாம எடுப்போம் வந்துகிட்டு உதாரணமாக 6.5 ஆவது எண் பெருமானம். பாருங்க 6.5 பிள்ளைகள் 6.5 என்ன 6ஆவதையும் 7ஆவதையும் கூட்டி 2ஆல பிரிக்கும். என்ன 6.5 எப்படி வந்தீங்க? 6ஆவதையும் 7ஆவது 6ஆவது எதுக்குள்ள வருது பிள்ளைகள்? இதுக்குள்ள வருது. இதுக்குள்ள 7ஆவது இதுக்குள்ள வருது. சரிண்ணே? இப்பதான் இந்த பிரச்சனை வருது. 6ஆவது இதுக்குள்ள வரும், 7ஆவது இதுக்குள்ள வரும். சரிண்ணே? அப்படி எழுதி கொள்ளுங்க. இது சமன் 6ஆவது எண் பெருமானம் சக 7ஆவது எண் பெருமானம் கீழ் 2. 6ஆவது எண் பெருமானம் சக 7ஆவது எண் பெருமானம் கீழ் 2. ஆறாவது எண் பெருமானம் மற்ற 6ஆவது எண் பெருமானம் என்ன வரப்போகுது? இது 6ஆவது எண் பெருமானம் இதுக்குள்ள வரும், 7ஆவது இதுக்குள்ள வரும். அப்படியே 6ஆவது இதுக்குள்ள வரும், 7ஆவது இதுக்குள்ள வரும். சரியா? 6ஆவது எண் பெருமானம் என்ன வரப்போகுது? 3. சரியானே? 6ஆவது 3, 7ஆவது இதுக்குள்ள வரப்போகுது 4. அப்படி என்ன வரப்போகுது? 3.5. சார் இதுக்கு அண்ணளவா 4 போடலாம் தானே? அடுத்து அது 4 தான் வரும். அண்ணள வாக்கம் செய்யற டைம்ல 4 இது நாம சும்மா எடுத்துருக்கோமே. அப்படி என்ன மாதிரி காண்றங்கிறத நீங்க பிடிச்சிருக்கணும். இதுதான் 3 வகையா அந்த வார விடைகளை இப்படி வந்தாலும் என்ன மாதிரிங்கிறது விளங்கும்.
சரியா பிள்ளை? அடுத்தது ஆகாரம். ஆகாரம் என்னன்னு சொல்லுங்க அப்போ. ஆகாரம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன மாதிரி வரப்போகுது ஆகாரம்? ஆக கூடின மீடுக்குரிய பெருமானம். ஆக கூடின மீடு என்ன? 10. அதுக்குரிய பெருமானம் 5. 10 எழுதப்பட 10 எழுதினா விட இல்லை. அது மீடுரன் தான் ஆக கூடின பெருமானம். இந்த மீடுரனுக்குரிய பெருமானம். ஆகாரம் சமன் 5. சரியா? அப்ப எப்படி எழுதலாம்? 36 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களில் 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களில் பிள்ளை 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களில் 5 தேங்காய்களின் எண்ணிக்கை அதிக மரங்களிலிருந்து பெறப்பட்டது. 5 தேங்காய்கள் அதிக மரங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது. சார் திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க சார் அந்த நோட்டை. 31 தென்னை அது மரங்கள். முதல் சொல்லி எங்கிறது சொல்லணும். முதலாவது எத்தனை முதல் மரங்கள் எண்ணிக்கை சொல்லு. 31 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 5 அதிக தடவை கிடைக்கப்பெற்றுள்ளது. தேங்காய்களின் எண்ணிக்கை 5 அந்த அதிக தடவை கிடைக்கப்பெற்றது. சரியா பிள்ளை? சரியா? எழுதிங்களா? அப்ப நமக்கு இப்படி வார டைம்ல இடையம் ஆகாரம் காண்றது கிளியரா வழங்கிக்கணும். சரி, சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். தொகுதிகளாக்கப்பட்ட அல்லது வகுப்புகளாக்கப்பட்ட மீடுதன் பரம். வகுப்புகளாக்கப்பட்ட மீடுதன் பரம். முதலாவது பார்ப்போம். புள்ளிகள் வந்துட்டு எப்படி புள்ளிகள் முழுவன் பெருமானமா தசத்துல வரும்? புள்ளிகள் முழுவன் பெருமானமா தசமா? தசம் இல்லையே. அதிகமாக முழுவன் தான் பாருங்க. தசத்துல ஒரு இது பொதுவா இல்லை. உதாரணமா ஒரு வரும் 85.4 என்று எழுதுற இல்லையே, ஒரு 5 என்று போடுறது. சரி, அந்த நடைமுறை இல்லை. சரி, புள்ளிகள் 0 இருந்து 10, 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40, 40 இருந்து 50, 50 இருந்து 60. நம்ம கணக்கு எடுக்க தேவையில்லை. நீங்க அந்த உதாரணங்களை பாத்தீங்கன்னா தெரியும். புள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை கணக்கு எழுதில நீங்க எழுதணும். புள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை உதாரணமா 2, இது 3, 5, 8, 2. இப்ப நம்ம முதலாவது இடை காணப்போம். ஒரே டேபிள்ல இன்னும் கணக்கு விஷயம் என்ன வரும். சிதனே முதல்ல நாங்க 3 விஷயம் தான் படிச்சிருக்கோம். 3 முதல் காணும். இதனே இப்ப மாணவர்களின் எண்ணிக்கை தான் F. இப்ப நாங்க எடுக்கணும் நடு பெருமானம்.
சரி, ஃபார்முலாவை நான் படத்தை முதல் எழுதிட்டார். எக்ஸ் பார் சமன் சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் சிக்மா எஃப். இதான் ஃபார்முலா. சரி, சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் சிக்மா. அப்ப நாம காணணும் என்ன, முதல் வந்து நடுப்பெருமானத்தை காணணும். எஃப் சரி, அப்ப நாம எஃப் எக்ஸ் பிரிக்கணும்டா. சிக்மா தெரியும் நமக்கு கூட்டுத்தொகை. சிக்மா இதை கூட்டினா வரதான் சிக்மா. சரி, அப்படியே வழங்கணும். அப்ப நடுப்பெருமானம் தான் இங்க எக்ஸ் சொல்லப்படும். அப்படியே வழங்கணும். நடுப்பெருமானம் தான் எக்ஸ். தொகுதிகளாக்கப்பட்டதுக்கு என்ன பூமியில உள்ள நடுப்பெருமானம் தான் எக்ஸ். அப்படியே வழங்கணும். அப்ப என்ன சைபரை வஞ்சிக்குன்னா 10, 10 2 பிரிச்சா 5, 10 20 கூட 2 பிரிச்சா 30, 30 15. ஆக 2க்கு தான் காண்றோம். இதுக்குடைய வித்தியாசம் 10. அப்படா 25 35 45 55. இப்ப நாங்க காணணும். அடுத்தது பிள்ளைகள் அதிகமான இடைவெளி எடுக்காங்க. இன்னும் நமக்கு தேவைப்படும் எஃப்எக்ஸ் தான். வழியா பாருங்க, எஃப் எக்ஸ் இதை இருக்கு. என்ன வரப்போகுது? 10 45 125. இப்ப வரப்போகுது என்ன வரப்போகுது? 8 40. சரியான பார்த்துக்கோ. 10 இதையும் பெருக்க போறோம். என்ன தேவை? போமிலா 10, இது வந்து 45, இது 3, இது 125, சரியா பிள்ளைகள்? இப்ப நமக்கு தெரியும் பிள்ளைகள் வழியா பாருங்க. இங்கே சரி, அப்படியே இது என்ன வரப்போது எங்களுக்கு? சிக்மா எஃப்எக்ஸ். அதான் இவ்வளவு கூட்டினா வரது என்ன? சிக்மா எஃப்எக்ஸ். கூட்டி என்னன்னு பாருங்க பிள்ளை. எஃப்எக்ஸ் 650. சார் அந்த மாணவர்களின் எண்ணிக்கையில 40 50 இல்ல எத்தனை சார்? 2. 40 × 50 3. சரியா பிள்ளைகள்? சரியா? ஆம் சார். அப்ப இடம் எக்ஸ் பார் சார் நீங்க கதைக்கிற கிளியரா விளங்கல சார். சார் நீங்க கதைக்கிறது கிளியர் இல்ல சார். சிக்மா எஃப்எக்ஸ் அந்த மெசேஜ் பாருங்க.
அந்த அந்த சிக்னல் அந்த மெசேஜ் சார் அங்க clearing வந்தோம்னா நாங்க கிளியர்லாம் தெரியுது. சரிண்ணே. சிக்மா எஃபெக்ட்ஸ் என்ன வருது பிள்ளைங்க கூட்டினா எங்களுக்கு சிக்மா எஃபெக்ட்ஸ் என்ன வருது பிள்ளைங்க? கூட்டினா என்ன வருது பிள்ளைங்க? 650 1650. ஆ? 650 சார் 650 600. பாருங்க சிக்மா எஃப் வந்துகிட்டு 22 மீடங்கள். சிக்மா எஃப்னா மீடனுடைய கூட்டுத்தொகை. அப்படியே விளக்கணும். சிக்மா எஃப்னா உங்களுக்கு விளக்கணும் மீடவன் கூட்டுத்தொகை. அடுத்தது எஃப்எக்ஸ் 1650. 650 சார் 1650 இல்ல 650 சார் 650 சார் 650. ஓம் சார் 650. நாம என்ன செய்யணும்? 650 22 பிரிச்சாச்சு. சரிண்ணே விளங்குதா? 650 22 பிரிக்கணும். என்ன வருதுன்னு போட்டு 29.54 என்ன வருது? 29.54 9.54 29.54 பாருங்க. சரிண்ணே 29.54. அப்ப அண்ணளவாக என்ன வரப்போகுது? தேங்காய்கள் எண்ணிக்கை முழு பெருமானம் புள்ளியல் விளங்குதா? புள்ளிகள் எப்போதும் முழு பெருமானம். அண்ணளவாக என்ன வரப்போகுது? 30. நாங்க விடைய 30 போட்டுங்க. அண்ணளவாக 30. ஆகா நானா இனி நான் ஒவ்வொன்றுக்கும் வந்துகிட்டு இதை விளங்கப்படுத்துறதெல்லாம் சொல்லிட்டு டைம் இல்லை நமக்கு. சரியானே ஏற்கனவே எப்படி விளங்கப்படுத்துற விஷயம் இல்லை நாங்க பார்த்துட்டோம். சரியானே சரியா சரியா பிள்ளைகள்? சரியானே. இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லுவோம். அடுத்தது கீழுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க உங்க கொப்பில இடையம் காணல். தொகுதிகளாக்கப்பட்டதுக்கு இடையம் காணல். நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள்? இதே நான் அழிக்கிறேன் பைப் போட்டு இடம் இல்லை. நீங்க இந்த இதெல்லாம் கண்டதெல்லாம் அப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக நீங்க கொண்டு வரும்போது திரள் மீடுறன் அங்க எழுதும். சரியானே திரள் மீடுறன் எழுதணும். இப்ப நான் இடையம் காணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். திரள் மீடுறன் காணணும். அதை சீரோ டேப் போடுவாங்க. அப்படியே வளர்க்கணும். 2 5 10 18 21 22 22. சரியா? அப்ப அதே அட்டவணையில நீங்க இந்த மாதிரி நான் இப்ப செய்யற கேள்வியை நீங்க திருப்பி செய்து பாருங்க. அப்பா உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் படிப்பிக்க போறது புது விஷயம். இப்ப வார என்ன இது 10ஆம் ஆண்டுல 11ஆம் ஆண்டுல சும்மா நேரடியாக என்னஞ்சுக்காங்கண்டா இடையத்திலேயே வகுப்பை தங்கன்னு இருக்காங்க. இப்ப நாங்க பாவிக்க போறது ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்முலா பிள்ளைகள். இல்லையா கொஞ்சம் முதல் எழுதி பழகு. சரிண்ணே அதுக்கு பிறகுதான் நீங்க செய்து பார்க்கணும். முதல்ல ஃபார்முலாவை எழுதி பார்க்கணும். சரி எழுதிட்டீங்களா? திரள் மீண்டும் எழுதிட்டீங்களா? ஓம் சார் இப்ப வடிவா பாருங்க முடியும். நல்லா விளங்கி எடுங்க. நீங்க முதலாவது ஒவ்வொரு ஸ்டெப் நான் சொல்றேன்னா அவ்வளவு நீங்க கிளியராக விளங்கி எடுங்க. இப்ப இப்படி தொகுதிகளாக்கப்பட்டது ஒரு பீச்சில் வார கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நாம ஏற்கனவே பார்த்தோம். இடையம் காண்றதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாம். இடையம் காண்றதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஒண்டிங்கில் 2 ஆவது எண்பெருமானம். சரியானே இப்ப என்சக ஒண்டிங்கில் 2 ஆவது எண்பெருமானம் எடுத்தா இதுல வர மாட்டா விட எண் பெற மாட்டா. ஒரு பீச்சில் வரப்போகுது ஒரு விட வந்து ஒரு எண் ஒன்று இருந்தா அதோட விட முடிஞ்சு. சரியா பிள்ளை? இப்ப நாம் என்ன செய்யணும் சொன்னா வடிவா விளங்கு பிள்ளை நான் சொல்றேன். அப்ப இதுல வந்துட்டு என்னன்னா அந்த ஃபார்முலா வடிவா மற்றதுக்கெல்லாம் என்சக 1 தான் பாவிக்கிறேன். இதுக்கு வந்துகிட்டு எண்ணிங்கில் 2 தான் எடுப்பாங்க. சரியானே என்னாவது ஃபார்முலாவில் வாரத்தால எண்ணிங்கில் 2. இதுல ஃபார்முலா என்னன்னு சொன்ன வடிவா விளங்க பிள்ளைகள் இடையம் சமன்
இடியன்சாமல். பிள்ளைகள் வட்டிவா அந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி எழுதி சைட்ல கீழே எழுதி பாடமாக்குங்க. முதல்ல அது இடியம் சமன் சரியானே. எல் சக எண்ணிங்கில் 2 சய சி டாட் எஃப் upon f into h. வெளியே கொள்ளுங்க. இடியம் சமன் சார் போர்ட் கிளியர் இல்ல சார். போர்ட் கிளியர் இல்லாட்டி ஒன்றும் செய்யல. அப்ப அத சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் திரும்ப. இல்ல இதெல்லாம் ஏற்கனவே அதுல இருக்கு பிள்ளைகள். இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே அந்த தந்த நோட்ல அதுல இருக்கு சரியானே. இந்த நான் என்னன்னு சொன்னா நான் ஒயிட் போர்ட்ல செய்யக்குள்ள அந்த விஷயத்தோட சேர்த்து செஞ்சு போட்டேன் உங்களுக்கு நல்ல விளங்கு. அதுக்காக தான் நான் அந்த வச்சு செய்யல விளங்குங்க. உங்களுக்கு விளங்கப்படுத்தல என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரப்போறதுங்கிறது காணும். முதல்ல இது இப்ப பிள்ளைங்க சொல்லுங்க இந்த ஒயிட் போர்ட் கிளியரா சொல்லுங்க. மியூட் பண்ணி இப்ப சரிதா நீங்க தெரியுதா கொஞ்சம் பிள்ளைகள்? வாயாட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். வாயில சொன்னாலும் சரி வர மாட்டா நீங்க கிளியர் ஆகும். எல்ஸாக கிளியரா இல்லையா? சார் நோட்ஸ்ல உள்ள மாதிரி சமன்பாடு போடுங்க. இப்ப சரியா? ஹோம் சார் இப்போ சரி கிளியர் கிளியரா இருக்கா? போர்ட் கிளியர் சார் அந்த சார் விளங்குது. சார் வாயால கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இல்ல அதை நான் சொல்றேன் என்னன்னா நான் சொல்றேன் பிள்ளைகள் முதல்ல அது உங்களுக்கு போர்ட் விளங்குதாங்க போர்ட் விளங்கினது பிறகு போனதான் வாயில சொல்ற லேஸ் விளங்குது. சரியானே. இப்ப நாங்க பார்க்க போறோம் எப்படின்னு சொன்னா முதலாவது இதான் ஃபார்முலா அப்படியே விளங்கணும். இதை நீங்க பாடமாக்கி எழுதி எழுதி பழகணும். இந்த கோட்டை இங்கே மட்டும் போட்டுவிடாம். சிலாக்கள் அப்படி போட்டு எக்ஸாம் இனி வாங்கண்டா இவ்வளவு மட்டும் போடுவார். இவ்வளவுக்கும் கீழே அந்த எஃப்டி அப்படியே விளங்கும். எல்லுக்கு கீழே இல்லை சரியானே. முதல்ல இடையம் சமநிலை எல் சக எண்ணிங்கள் 2 பிராக்கெட் போடுவாங்க சாய சி டாட் எஃப் சி டாட் எஃப் என்னன்னு பிள்ளைகள் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி திரள் மீடுதல் கீழுக்கு எஃப் இன்டு ஹெச் இதுதான் ஃபார்முலா சரியானே. சரியா பிள்ளைகள் எழுதி கொடுங்க ஒன்று ஒன்றா எழுதிக்கோங்க. என் என்று போட்டு என் சார் தரவுகளின் மொத்த எண்ணிக்கை. சார் சொல்லுங்க இந்த நோட்ஸ்ல சி போட்டிருக்கு ஹெச் என்ன போட்டு திருப்பி தெரியுது இல்லையா? நோட்ஸ்ல விளங்கல ஹெச் உள்ள இடத்துக்கு சி சொல்லுங்க. போட்டிருக்காங்க. பரவாயில்லையா அப்படி செய்யணுமா? சரி அதை நீங்க மறக்காதீங்க. நான் சொல்றது எனக்கு விளங்கு இல்லை நான் சொல்றது இப்ப எழுதுங்க. என் தரவுகளின் மொத்த எண்ணிக்கை சொல் மீடுவனின் மொத்த எண்ணிக்கை சொல் தரவுல மீடுவனின் மொத்த எண்ணிக்கை. தரவுகள மொத்த எண்ணிக்கைனாலும் மீடுவனின் மொத்த எண்ணிக்கை எல்லாம் 2 3 தான். சரி மீடுவனின் மொத்த எண்ணிக்கை என். அடுத்தது எல் மீடுவன் வகுப்பின் மீடுவன் வரும் எல்லாம் மீடுவன் வரும். அடுத்தது எல் ஸ்மால் எல் இடைய வகுப்பின் கீழ் எல்லை. இடைய வகுப்பின் கீழ் எல்லை. எஃப் என்ன எல் என்ன சார்? இடைய வகுப்பின் கீழ் எல்லை. இடைய வகுப்பின் கீழ் எல்லை. அடுத்தது எஃப் இடைய வகுப்பின் மீடுவன்.
இடைய வகுப்பின் மீடுதன். அடுத்தது H இடைய வகுப்பின் பருமன். இடைய வகுப்பின் பருமன். சரியா பிள்ளைகள்? அடுத்தது சரியா இடைய வகுப்பின் பருமன். சொல்லுங்க பருமன் இடைய வகுப்பின் பருமன் H. எஃப் என்ன சார்? வழங்கல இடைய வகுப்பின் மீடி F இடைய வகுப்பின் மீடிட. எல் வந்துட்டு இடைய வகுப்பின் கீழ் எல்லை. என் மீடுதனின் மொத்த எண்ணிக்கை. எஃப் இடைய வகுப்பின் மீடுதன். H இடைய வகுப்பின் பருமன். C.F என்ன பிள்ளைகள்? திரள் மீடுதன். சரியா? C.F திரள் மீடுதன் எழுதி கொள்ளுங்க. அது எப்படி காண்றன்னு எழுதி சொல்றோம், அதை கிளுக்களுங்க. C.F cumulative frequency. Cumulative மொத்தம். சரியா? சரியா பிள்ளைகள்? அப்ப நான் என்னன்னு சொன்னா இதை எப்படி காண்றேன்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுல அதிகமா நான் குறிப்பிட விடுறேன். இடைய வகுப்பின் எழுதுங்க. இடைய வகுப்பின் திரள் மீடுதனுக்கு மேலுள்ள திரள் மீடுதன். இடைய வகுப்பின் திரள் மீடுதனுக்கு மேலுள்ள வகுப்பின் திரள் மீடுதன். சொல்ல விளங்குதா பிள்ளைகள்? சரியா? இடைய வகுப்பின் திரள் மீடுதனுக்கு மேலுள்ள வகுப்பின் திரள் மீடுதன். சரியா பிள்ளைகள்? CF சார். C.F not CF. C.F இந்த cumulative frequency திரள் மீடுதல். திரள் மீடுதல் என்று சொல்லித்தான் C.F cumulative frequency. சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள் என்ன மாதிரி செய்யறங்கிறத முதல் இந்த தொகுதிகளாக்கப்பட்டதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? வடிவா விளங்கி வைக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்பா விளங்கி வச்சுக்கணும். முதலாவது சரி இதான் ஃபார்முலாவை முதல் பாடமாக்கி போடுறோம். வேற வழியே இல்லை. ஃபார்முலாவை பாடமாக்கி தான் ஆகணும். ஃபார்முலா விளங்கல? என்ன பிரச்சனை? விளங்குதா? இப்ப கிளியரா விளங்குதா? ஓ சார். கடும் கஷ்டமா இருக்கு இப்படி படிப்பிக்கிறது. இருக்கிற அந்த இதை வச்சு செஞ்சு விடுறான் லீஸ் போல இருக்கு. இப்படி படிக்கிற கடும் கஷ்டமா இருக்கு. ஆனா மத்தாக்களுக்கு எல்லாம் இப்படி இல்லை. உங்களுக்கு தான் கடும் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும் ஏன். சரி இப்ப நாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க பாடமாக்கி வச்சுக்கணும். சரி முதலாவது நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்க செய்ய வேண்டியது முதலாவது ஸ்டெப் வெளிக்கணும். முதலாவது ஸ்டெப் சரிண்ணே அந்த ஸ்டெப் அவளையும் பாடமாக்கி வச்சுக்கணும். முதலாவது ஸ்டெப் சரிண்ணே முதல்ல என்ன செய்யுங்கடா எண்ணிங்கள் 2 காணுங்க. எண்ணிங்கள் 2 22 2 வார விட 11. சரி அவளைங்க அவளே இத்தனை விட வந்துட்டு பாருங்க 11. நீங்க என்சா நீங்கள் 2 போட்டாலும் அதான் விட வரும். ஆனா பொதுவா பாவிக்கிறது இதான் பயன்படுத்துறது. சில பிள்ளைகள் பார்த்தனா எக்ஸ்டர்னல் லெபோரட்டரி கொடுத்து அசைன்மெண்ட் செஞ்சு போட்டிருக்காங்க. நான் செய்யாத போட்டும் செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ நீ வந்தா அவ்வளவு கொண்டு முழங்கு. நான் படிச்சு தரதை நீங்க படிங்க. மத்தாக்கள்கிட்ட கொடுத்து அசைன்மெண்ட் செஞ்சு விடாங்க. சரியானே? முதல் ஸ்டெப் என்ன பிள்ளைகள்? எண்ணிங்கள் 2 காணணும். முதலாவது ஸ்டெப் 1 முதலாவது படி எண்ணிங்கள் 2 காண வேண்டும். சரியா? எண்ணிங்கள் 2 100. எண்ணிங்கள் 2 22 2 11. சரியானே? விளங்குதா? சொல்ல விளங்குதா பிள்ளைகள்? அதுக்கு அடுத்த பாருங்க 11 எதுக்குள்ள வர இந்த 11 எதுக்குள்ள வருது? 18க்குள்ள வருது. சொல்ல விளங்கிட்டா? 11 எந்த திரள் மீடியில் வரும் பார்க்க.
சரினே சரினே அடுத்த ஸ்டெப் தேவை எழுதிக்கோங்க. 11 எந்த திரள் மீடுரனுக்கு வரும் என்று பார்க்க வேண்டும். 11 எந்த திரள் மீடுரனுக்குள் வரும் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இது உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் எழுதுறது. நீங்க நேரடியாக இதை செஞ்சு போனா சரி. நீங்கள் ரெண்ட காணும். சரினே விளங்குதா பிள்ளைகள்? கதைக்கிற விளங்குதா? ஓம் சார். சரினே அப்ப எதுக்குள்ள வருது? 18க்குள்ள வருது. அப்படின்னா வடிவா விளங்கு பிள்ளைகள். இவ்வளவு பிள்ளை தான் நம்மட விடரி. சரி அதுலயும் இந்த வகுப்புல நம்மட விடரி 30 - 40. சரினே இதுக்கும் இடையிலாம் விடரி. அப்படியா பாருங்க. முதல்ல என்ன செய்யறேன்னு பாருங்க. முதலாவது என்ன செய்யறேன்? எண்ணிங்கள் 2 காண்றோம். சரினே எண்ணிக்கை 2 கண்டா 11 வருது. 11 வச்சு கொண்டு கண்டுபிடிக்கணும் என்ன எந்த திரள் மீடலுக்கு வருது என்று பார்க்க. திரள் மீடல் எதுக்குள்ள வருது என்று பார்த்தோன்னே இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டுக்கொள்வோம். சரினே அதுல எந்த வகுப்பு வருதோ இதுக்கும் இடையில தான் நம்ம விட வரப்போகுது. முதல்ல அதை விளங்கிக்கணும். 30க்கு 40 கடையெல்லாம் விட வரும். அப்படி மேலுக்கு வந்தாலும் போல கீழுக்கு வந்தாலும் போல. சொல்ல விளங்குதா? அப்ப இது உங்களோட நோட்ஸுக்கு மேலதிக விளக்கங்கள் நீங்க கூட தேவைண்டா எழுதி கொள்ளலாம் மனிதர்கள். சரினே அடுத்தது இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம் இடைய வகுப்பு. என்ன வர போகுது? 30 - 40. இடைய வகுப்பு என்ன வருது? 30 - 40. சரினே இடைய வகுப்பு எத்தனை வருது பிள்ளைகள்? 30 - 40. சரியா வழங்கிட்டா? அப்ப நாம என்னத்தை கண்டுபிடிக்க முடியாது வழங்கணும் பிள்ளைகள். முதலாவது எண்ணிங்கள் 2 எண்ணிங்களை வச்சுக்கொண்டு இந்த திரள் மீடல பார்த்து இடைய வகுப்பை கண்டுபிடிக்கும். சொல்ல வழங்கிட்டப்ப அப்ப நமக்கு தெரியும் இந்த நம்மட விட சுவரா 30க்கு 40 கடையெல்லாம் வரணும் கண்டாச்சு. தெரியுங்க. சரி வழங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப நாங்க சமன்பாட்டுக்கு வரப்போம். சரி வழங்கிட்டா? நான் சொல்ற விஷயம் முதல்ல சொல்லுங்க டக்குனே. இது நாங்க இப்ப வாய்ப்பாடு கேட்கிற மாதிரி உங்கள்ட்ட கேட்க வேண்டி கிடக்கு. முதல்ல என்ன செய்யணும்? எண்ணிங்கள் 2 காணும். எண்ணிங்கள் 2 காணணும். எண்ணிங்கள் 2 கண்டது பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? அதன் விடையை வச்சுக்கொண்டு திரள் மீடல பார்க்கணும். அதுக்குள்ள எந்த வகுப்புல வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த என்ன செய்யணும்? அப்ப நம்ம எண்ணிங்கள் 2 வாரதான் என்ன அந்த திரள் மீடல்ல வார வகுப்பு தான் என்ன வகுப்பு? அது இடைய வகுப்பு. ஏன் அது இடைய வகுப்புன்னா அதுக்கு நம்ம இருக்கு. அதான் வகுப்புன்னு சொல்லப்படுது. சரியானே இடைய வகுப்பு. சரியானே இதுக்குள்ள நம்ம விட வரப்போகுது. இப்ப ஒவ்வொன்றா வாரம் பாருங்க. ஃபார்முலாவுக்கு போவோம். நாம எல் என்ன வரப்போகுது? எல் என்ன வருது பாருங்க பிள்ளைகள். இடைய வகுப்பின் கீழெல்லை. கீழெல்லை என்ன? 30. இப்பொழுது எல் சமன் 30. எல் சமன் 30. எண்ணிங்கள் 2 அது தெரியும். அப்படி நாம காண வேண்டிய அவசியம் இல்லை. சரியானே C.F அப்படியே பாருங்க. C.F ஃபார்முலா வரும். C.F சொன்னா இடைய வகுப்பின் திரள் மீடுதனுக்கு மேலுள்ள வகுப்பின் திரள் மீடுதன். இடைய வகுப்பினுடைய திரள் மீடுதன் என்ன? 18. இதுதான் இங்க C.F. சரி வழங்கிட்டா? சிலாக்கள் எக்ஸாம்ல நிறைய பேர் இதுக்கு போடுவா. சரியானே 18 இல்லை. சரியா வழங்கிட்ட? திருப்பி சொல்றேன் என்ன? இடைய வகுப்புக்கு மேல் வகுப்பின் திரள் மீடுதன். அப்படியே வழங்கிட்டா பிள்ளைகள்? சரியா? என்ன சரியா? இவ்வளவு கத்துறது நான் ஒரு 5 முட்டை குடிச்சாலும் நீங்க சொன்ன தானே எனக்கு தெரியும் பிள்ளை. அப்படி என்ன வரப்போகுது? C.F என்ன வரப்போகுது? 10. சரியா? அடுத்தது ஃபார்முலால ஓண்டா பாப்போம். F இடைய வகுப்பு மீது என்ன இருக்கு? இடைய வகுப்பின் மீது என்ன வரப்போகுது? 8. அப்ப F சமன் 8. அடுத்தது H என்ன? இடைய வகுப்பின் பருமன். இடைய வகுப்போட பருமன் என்ன? இது இது என்ன வரப்போகுது? இது இதுன்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. இது இது பொதுவாக பயன்படுத்துதான். சரியானே அப்படி என்ன வரப்போ? H சமன் 10. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியானே ஃபார்முலாவில் போட்டா எங்களுக்கு விட வரும். சரிண்ணே அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா இதுல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டு காட்டுங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்றை போட்டு காட்டுங்க. தேவை சொன்னா இதையும் வந்துட்டு இப்படி போட்டு காட்டலாம். இதை வந்துக்கிட்டு எல் இதுலயும் போட்டு காட்டுங்க. இதுதான் F.
இதுலயே காட்டப்பட்டதில்லை. இது எஃப், இது எல், இதுக்கு மேலுக்குள்ள சி டாட் எஃப். அவ்வளவுதான் இங்க வருது. எழுதிக்கணும், காட்டிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு லேசா விளங்கும். சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க இந்த ஃபார்முலாவில் பிரதிடுங்க. சரி, நான் இதை அழிச்சு நீங்க எழுதிட்டீங்களா? எல்லாத்தையும் இதெல்லாம் கீழ் கழுவ நீங்க எழுதிட்டீங்களா? இப்ப இதை நான் அழிச்சுப்பேன். இப்ப நீங்க என்ன செய்யணும், இதுல பிரதிடுங்க. இப்ப எண்ணுக்கு தெரியும் நமக்கு விட வந்துகிட்டு 30, எண்ணிங்கள் 2 வந்துட்டு 11, C.F வந்துட்டு 10, இதுல எஃப் வந்துகிட்டு 8, இது 10. இது போல சுருக்கினா சரி. சரி, நீங்க எழுதி நாட்களுக்கு சரி. இப்ப நாங்க சுருக்கி போட்டு போறோம். இப்ப பாருங்க 30 சக 11 ஒன்றிங்கள் 8 தர 10. பாருங்க 30 சக என்ன வர போகுது 5 4. என்ன சுருக்கி போட்டீங்கன்னா சரி. 13.25. 13 31.25 31 தசம் ஒன்றிங்கள் 4 2 31.25. அப்ப பாருங்க நம்ம இதுக்குலாம் விட வருது. பாருங்க இந்த வகுப்புக்குலாம் விட வருது. மற்ற இடையே ஒரு தனிப்பெருமை வகுப்பு கேட்டா இதான் விட இடையே வகுப்பை எழுதுகண்டா 30 40. சரியா? முடிஞ்ச பிள்ளை? சரியானே? அடுத்து ஆகாரம் காணல். கல்யாணம் போடுங்க. ஆகாரம் காணல். மத்ததுக்கு எப்படி பார்த்தோம் பிள்ளைகள்? ஆகாரம் காண்றது ஆக கூடின மீடுதல் எதிரிக்கோ அதான் ஆகாரம். என்ன ஆக கூட மீடுதல் எதிரிக்கோ எதிரிக்கோ அதான் ஆகாரம். சரியா? சரியா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, இதுக்குரிய ஃபார்முலா ஆகாரம் சமன் பாருங்க சக எஃப் நாட்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபார்முலா போடுவாங்க. அதை நாம இந்த மாதிரி போட்டுக்கோம். 2f நாட் மைனஸ் f1 மைனஸ் f2 இன்டு h. ஆகாரம் சமன் எழுதி கொடுங்க பிள்ளைகள். எல் சக பிராக்கெட் f நாட் மைனஸ் f1. இதுக்கு வந்து கீழ்களுங்க 2f நாட் மைனஸ் f1 மைனஸ் f2. நாம இதை மட்டும் விட்டுப்பட்டு போனோம்னா நாளைக்கு திருப்பி இந்த கேள்வி செய்ய வேண்டியது. அப்புறம் நாம உங்களுக்கு கேள்வி என்ன தந்தா நீங்க செய்து சார் அந்த ஃபார்முலா திருப்பி இருக்கா சொல்லுவீங்களா? எல் சக f நாட் பிராக்கெட் f நாட் மைனஸ் கீழுக்கு f நாட்டா கீழுக்கு வந்து x1 போறோம். f நாட் மைனஸ் f1 கீழுக்கு 2f நாட்
சரியா பிள்ளைகள்? எல்ஸாக f0 மைனஸ் f1 இங்க வந்துகிட்டு கீழுக்கு 2f0 இதை எப்படி நேர்ந்து இழுக்கிறாங்க இந்த எல்லைக்குள்ள வர திருப்பி சொல்றேன் என்ன நிறைய பேர் எக்ஸாமுக்கு அதுக்குள்ள எடுத்து பிள்ளையா செய்வார் 2f0 மைனஸ் f1 மைனஸ் f2 இதுக்கு h சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? சரியானே? நாங்க முந்தி எப்படி பார்த்தோம் ஆகாரம் எப்படி கண்டோம் சொல்லுங்க. ஆகாரம் நாங்க எப்படி கண்டோம்? கூடுதலானது. ஆகக்கூடின வீடுகளுக்குரிய எண்பெருமானம் ஏதோ அதான ஆகாரம் பார்த்தோம். இங்க என்ன ஆகக்கூடியதுக்கு எண்பெருமானம் இல்லை. ஒரு அதுக்குள்ள அந்த விடல் இருக்கு அதை காண்றதுதான் இந்த பூமி. சரி என்ன செய்யணும் நமக்கு பள்ளமே அதே மாதிரி ஆகக்கூடிய மீன் காண்றோம். சரியானே? ஆகக்கூடிய மீன் கண்டா அதுக்குரிய வகுப்பு என்ன வரப்போகுது? என்ன நிலையில நம்ம முன்ன பார்த்தோம் என்ன எண்ணிங்கள் ரெண்ட கண்டோட என்ன நிலையினம் இடைய வகுப்பு. சரியானே? இங்க வந்துகிட்டு ஆகக்கூடிய மீன் இது அப்படி இந்த வகுப்பு என்ன வகுப்புன்னு சொல்லப்படும் ஆகார வகுப்பு. இதுக்குள்ள நம்மளோட விட இருக்கு. சரியானே? அப்ப முதலாவது விஷயம் ஆகார வகுப்பு. எடுத்து கொஞ்சம் என்ன வரப்போகுது 30 40 இதற்கு முதல் கண்டுபிடிக்கும். அப்படி நம்ம விட இதுக்குள்ள வரப்போ வேண்டிய இதுக்குள்ள விட வரப்போ அதான் நகலியாச்சு ஆகார வகுப்புக்குள்ள நம்ம விட வரணும். சரியா பிள்ளைகள்? இந்த ஃபார்முலா சோரியா முதல்ல என்ன எழுதுவோமா வெளிப்பட்டு எழுதுவோம். சரியானே? முதல் எல் என்ன எல் ஆகார வகுப்பின் கீழ் இல்லை. அதே மாதிரி தான் முன்ன இடைய வகுப்பின் ஆகாரம். சரியா? f0 ஆகார வகுப்பின் மீடுகன். ஆகார வகுப்பின் மீடுகன். சரியா? சரியா பிள்ளை? சரியா? விளங்கல? எல் வந்துட்டு ஆகார வகுப்பின் கீழ் எல்லை. எல் வந்துட்டு ஆகார வகுப்பின் கீழ் எல்லை. சரியா? ஆகார வகுப்பின் கீழ் இல்லை. f0 ஆகார வகுப்பின் மீடுவன். f0 ஆகார வகுப்புக்குரிய மீடுவன். ஆகார வகுப்பின் மீடுவன். சரியா பிள்ளைகள்? f1 ஆகார வகுப்புக்கு மீடுவனுக்கு மேலுள்ள மீடுவன். எப்படி இல்லைங்க பிள்ளைகள்? ஆகார வகுப்பின் அறிக்கை ஆகார வகுப்பின் மீடுவனுக்கு மேலுள்ள மீடுவன் இது. சரியானே? சரி அழிட்டீங்களா? சரியானே? f2 என்ன எழுதணும்? ஆகார வகுப்பின் மீடுவனுக்கு கீழுள்ள மீடுவன். சரியானே? ஆகார வகுப்புக்கு மேல் வகுப்பு ஆகார வகுப்பின் அறிக்கை வகுப்பின் மீடுவனுக்கு கீழுள்ள மீடுவன். அடுத்து h உங்களுக்கு தெரியும் h என்ன ஆகார வகுப்பின் பருமன். ஆகார வகுப்பின் பருமன்டா இதுல இருந்து கழிக்கிறது. சரியா பிள்ளைகள்? சரியானே? இப்ப நாங்க வருவோம் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? முதலாவது பாருங்க என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும் பாருங்க.
முதலாவது விஷயம் பாருங்க. முதல் கண்டுபிடிக்கணும் என்ன? ஆகாரம் கேள்வியில வந்தாலே டக்குன்னு எட்டுக்கு வந்துடும். சரி, முதலாவது ஆகார வகுப்பு என்ன வரப்போகுது? 30 - 40. ஆகார வகுப்பு 30 - 40. சரி, ஒவ்வொன்றா போவோம் பாருங்க. சரி, இந்த ஃபார்முலா பாருங்க. எல் என்ன வரப்போகுது? எல் சமன் என்ன வரப்போகுது? ஆகார வகுப்பு. அடுத்து F0 என்ன முடியா பாருங்க. F0 வந்து என்ன? F0 ஆகார வகுப்பு வீடுகள். இதான் F0. அடுத்தது F1 இதுலயே குடிக்கிற லேஸ் முதல்ல ஆகார வகுப்பின் மீடுதலுக்கு மேலுள்ள வகுப்பினுடைய மீடுதல் அது F1. இது வந்துட்டு F2 ஆகார வகுப்பின் மீடுதலுக்கு கீழுள்ள மீடுதல் இது F2. இப்ப H என்ன வரப்போ? ஆகார வகுப்பின் பருமன் இது இது 10. சரி, H சமன் 10. இது சைடு. அடுத்தது F0 8, F1 5, F2 3. சரி, இப்ப எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஃபார்முலாவோட போடும். நான் இதுல எழுதுறேன் பாருங்க. என்ன வரப்போகுது? 30 இதெல்லாம் அப்படியே எழுதி காட்ட முடியல. போட்டா நேரடியா ஃபார்முலாவில போடும். என்ன வரப்போகுது? F0 8 5, H செலவா 10. அப்படியா பாருங்க. 2F0 ஃபார்முலால வருது. 2F0 8 மட்டும் 14, F1 5, F2 என்ன வரப்போ 3. இந்த மாதிரி வரப்போது சுருக்கினா சரி. சரி, இப்ப வரப்போது 30 சக 8ல 5 போனா 3 தர 10 30. இங்க வரப்போ கீழுக்கு 16ல 5 போனா 11, 11ல 5 போனா 8. இந்த மாதிரி கிடைக்கும். இருந்து 3 தானே சார் போகணும்? 5 போகணும்னு சொல்றீங்க. 16ல இருந்து 5 அதுக்கு பிறகு 3 தானே சார் இருக்கு. நீங்க 5 ஆண்டு திரும்ப கழிச்சிருக்கீங்க. 16ல இருந்து 3 16ல இருந்து 5 சொல் 11, 11ல இருந்து 3 போனா 16ல இருந்து 5 போனா 11, 11ல இருந்து 3 போனா 8. F2F0 minus F1 minus F. formula பாரு. 2F0 minus F1 minus F. ரெண்டும் இருக்கு. முப்பத்தி 33.75 அப்படின்னா புள்ளிகள் தான் அண்ணளவாக செஞ்சு வைக்கிறேன். 33.75 34 அண்ணளவா. சரியா பிள்ளைகள்? சரியா சரியா பிள்ளையா? சரி சரி சரியா நீ டக்குன்னு இப்ப எல்லாரும் குயிக் வச்சிருந்தான். இடையன்றதுக்கு முதல்ல ஃபார்முலா என்ன? இடையம் செவன் என்ன ஃபார்முலா சொல்ற பாருங்க. எல் சக ஞாபகப்படுத்தும் குயிக்கா. எல் சக எண்ணிங்கள் 2 சய C.F என்ன இன்டு H கீழே F. அதை எழுதி பாடலாம். பிறகு என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? எண்ணிங்கள் 2 காணணும். எண்ணிங்கள் 2 கண்டுபிட்டு பார்க்கணும். என்ன அதுக்கு பிறகு அந்த வகுப்பை கண்டுபிடிக்கணும். இடைய வகுப்பை கண்டுபிடிச்சோம்னா அதை எழுதணும். எழுதி போட்டு அதில் கீழ் இல்லை. எண்ணிங்கள் 2 பெருமானம் தெரியும். C.F இடைய வகுப்பினுடைய திரள் மீடுதலுக்கு மேலுக்குள்ள திறன் மீடுதல். F இடைய வகுப்பினுடைய மீடுதல். H இடைய வகுப்பின் பருமன்.
சரி, இந்த மாதிரி நீங்க செல்லி 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 பார்த்து விளங்கி எடுத்துரும். அதே மாதிரி ஆகாரம் காண்றது எப்படி? சரியானே? நான் இப்ப அந்த செஞ்சிருக்கிறத நான் மலேசியா செல்லி விட்டு போகலாம். அதுல வந்துக்கிட்டு டெல்டா போட்டிக்கணும் பிள்ளைகள். டெல்டா என்றாலும் ரெண்டும் ஒரே விஷயம் தான். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேயே அதுவும் சரியான ஃபார்முலா தான். நான் அதை விளங்கப்படுத்தல, எல்லாம் விளங்கப்படுத்தினா டைம் போகும். ஒன்றை விளங்கப்படுத்தினா போதும். சரியா? ஆகாரம் காண்ற என்ன மாதிரி சொல்லுங்க பாப்பா குயிக்கா. முதல்ல என்ன செய்யணும்? எண்ணின் கீழ் 2 ஆகார வகுப்பை காணணும். அல்ல இல்ல, முதல் அப்பள இல்ல பிள்ளை. எண் முதல் ஆகாரத்தை கண்டுபிடிக்கணும். முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? ஆகாரத்தை கண்டுபிடிச்சு போட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். F0 அப்படி வச்சுன்னா சரி. அடுத்ததாக F0 போடணும். அது ஆகார வகுப்பு எழுதணும். ஆகார வகுப்பு 40. அப்ப ஆகார வகுப்பினுடைய கீழ் இல்லை 30. ஆகார வகுப்புக்கு மீடுவன் வந்துகிட்டு F1. ஆகார வகுப்புக்கு கீழ் உள்ளது F2. H இது செயல். இவ்வளவுதான் பயன்படும். சரியா? சார் H வந்து 40 செய்யும். விளங்கல? H வந்து கண்டுபிடி சார். எக்ஸா H H வந்து தெரியும் தானே பிள்ளை? நான் பார்த்தேன். H ஆகார வகுப்பினுடைய பருமில். இது சாயுதுன்னு போடலாம், இது சாயுதுன்னு போடலாம், இது சாயுது. 40 செய்ய 30. ஓகே சார். சரியா? கதைக்காதங்க. வீட்டுல நான் சொல்ல சும்மா அன்மீட் பண்ணுங்க பிள்ளைகள். நம்மளோட வீட்டுல கிடக்குற எல்லாம் வருது. எல்லாத்தையும் அன்மீட் பண்ணதானே எல்லாம் பிள்ளைக்கு கஷ்டமா கிடக்கு. வீட்டை கதைக்கிற எல்லாத்தையும் வருது. உங்களோட வகுப்பு தான் இவ்வளவு மோசமா இருக்கு. எனக்கு என்ன தெரியாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலைனாலும் ஒரு வகுப்புக்கு இப்படி படிப்பிக்க இல்லை, இப்படி இது இல்லை. வீட்டை கதைக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் போட்டு போட்டு அப்படி அங்கே கதைக்கிறது, பிள்ளை கதைக்கிறது எல்லாம் இங்கே வருது. சரியானே? கேள்வி ஒன்று தான், நீங்க செஞ்சுட்டு வாங்க. மற்றது அதுல இருக்கிற கேள்வி இல்லாட்டி அப்படி செய்யும். ஒவ்வொரு கேள்வியையும் நீங்க அதுல ஒவ்வொன்று தான் கண்டு தனித்தனியே சும்மாங்களே பண்ணுங்க. நாம அந்த இதுல எப்படி எழுதும். சரியானே? நீங்க பின்வரும் அட்டவணைக்கான இடையம் ஆகாரம் என்பவற்றை காணும். அது என்னண்டா ஒரு குறித்த ஷாப் பிடிக்கி இந்த ஷாப்ல ப்ராஃபிட் வந்துக்கிட்டு ஒரு மணித்தியாலத்துல வேணுமா சைபர்ல இருந்து 100 ரூபா, 100ல இருந்து 200, 200ல இருந்து 300, 300ல இருந்து 400, 400ல இருந்து 500, 500ல இருந்து 600. இந்த மாதிரி அந்த வருமானம் காட்டப்படுது. இதுல இடையம் ஆகாரம் மூணையும் காணும். சமன்பாட்டிலே போட்டு காணணும். சமன்பாட்டில் போட்டு தான் காணணும். நீங்க இதே மாதிரி செய்து பாட்டு கொண்டு வாங்க. நான் இதை திருப்பி செய்ய மாட்டேன். அடுத்த எக்ஸாம்பிள் இருந்தா அங்கே போகணும். நான் சரி அழிக்கிறோட்டா. சரி அழிட்டீங்களா? 100ல இருந்து சைவர்ல இருந்து 100, 100ல இருந்து 200, 200ல இருந்து 300, 300ல இருந்து 400, 400ல இருந்து 500, 500ல இருந்து 600. இதே மாதிரி நான் அந்த கேள்வியில ஒவ்வொன்று இடையம் இடை ஆகாரம் எல்லாம் செஞ்சிருக்கி அந்த இதுகளை நீங்க பார்க்காம செய்து பாருங்க. சரியா? எழுதிட்டீங்களா? இவங்க மட்டும் செஞ்சது குரூப்ல போட்டு கொடுங்க பிள்ளைகள். அதை இணைக்கு அனுப்பி கொடுங்க. அந்த குரூப்ல போட்டு போன கிளாஸ் அனுப்பி போட்டதா பிள்ளைகள்? போன கிளாஸ் அந்த குரூப்ல போட்டீங்களா செஞ்சுட்டு? அதை போடக்கலாம். இணைக்கு அனுப்பிடுங்க. இணைக்கு இடத்துல விட்டு விளங்க மாட்டேன்.